ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நாமும் பிஸ்னஸ் செய்யலாம். இன்றைக்கி நம்மளோட சேனல்லையே வேர்ல்ட் டாப் கிளாஸ் பிஸ்னஸ் பற்றி தான் இன்றைக்கி உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஆனால் இந்த பிஸ்னஸை நம்ம ஊர்லேருந்தே ஸ்டார்ட் பண்ண முடியும். அப்படி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களால் 12 லட்ச ரூபா வரைக்கும் வருமானம் earn பண்ண முடியும். இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிஸ்னஸில் 12 lakh அப்படின்றது நீங்கள் ஜஸ்ட் ஒரு மெயின் ப்ரொடியூசராக இருந்தீங்க அப்படின்னா என் ப்ராடக்ட் வரைக்கும் நீங்கள் பண்ணுறவங்கன்னா இதை விட பல மடங்கு லாபம் அப்படின்றது உங்களால் earn பண்ண முடியுங்க. இது என்ன பிஸ்னஸ்ன்னு பார்த்தீங்கன்னா சுகருக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் தான். ஸோ சுகருக்கு ரீப்ளேஸ்மெண்ட் எல்லாருக்குமே தெரியும். ஒரு ஆர்டிஃபிஷியல் ஸ்வீட்னர் நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னா இண்டஸ்ட்ரியில் பண்ணாங்க. ஆனால் அது எல்லாமே உடம்புக்கு கெடுதல். அதுக்கு பதில் நம்ம சர்க்கரையே சாப்பிட்றலான்ற மாதிரி இருந்தது. ஆனால் இந்த ஒரு இலை உங்களுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். இது சுகருக்கு நார்மலாக நம்மளோட சுகரோடைய லெவலை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்காகவே நிறைய பேர் எடுத்துக்கிற இலைகள் பார்த்தீங்க அப்படின்னா இன்சுலின் பிளான்ஸ், இந்த மாதிரியான பிளான்ஸ் எல்லாம் நிறைய பேர் மேனுஃபேக்சரிங் பண்ணி அதை ட்ரைட் பண்ணி பவுடருங்களில் கொடுத்து சாப்பிட்றத நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் என்னதான் நம்ம பண்ணாலும் அந்த சக்கரை போட்டு ஒரு காஃபி குடிக்கிற மாதிரி, டீ குடிக்கிற மாதிரி நமக்கு அந்த பயன்பாடை கண்ட்ரோல் பண்ண முடியாது நிறைய பேரால். அது வழக்கமாக நமக்கு பழகினதுனால. இந்த ஒரு இலை பார்த்திங்கன்னா ஸ்டிவியா லீவ்ஸ்ன்னு இது சொல்லுவாங்க. இது பார்த்திங்க அப்படின்னா 200 டைம்ஸ் சுகரை விட ஸ்வீட்னர், நார்மலாக அந்த இலையை பறித்து சாப்பிடும் போதே நமக்கு அந்த ஸ்வீட்னஸ் இருக்கும் அப்படின்றாங்க. நீங்கள் இந்த ஒரு தொழில் பண்ணணும். இது ஒரு கல்டிவேஷன் ஃபார்மிங்லேருந்து உங்களுக்கு சொல்கிறேன். இது பார்த்திங்க அப்படின்னா கெலோரிஸே இதில் கிடையாது. இந்த ஸ்வீட்னரை நீங்கள் யூஸ் பண்ணி ஒரு காஃபி, டீ குடிக்கும் போது அந்த பாலில் இருக்கிற கெலோரிஸஸ் தவிர இதில் நார்மலாக இந்த ஒரு ப்ராடக்டை யூஸ் பண்ணுறதுனால எந்த ஒரு ஹார்மும் உங்களுக்கு கிடையாது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் வேர்ல்டில் கல்டிவேட் பண்ணி இதை பார்த்திங்க அப்படின்னா நடைமுறைக்கு கொண்டு வந்துட்டாங்க. நம்ம ஊரில் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும்னா நம்ம ஊர் வெதர் கண்டிஷன்ஸ்க்கு ஜம்மு ரீஜன் ஆகட்டும், ஹிமாச்சல், ஹரியானா, பஞ்சாப், தமிழ்நாடு, ராஜஸ்தான், வெஸ்ட் பெங்கால், நார்த் ஈஸ்ட், இந்த மாதிரி எல்லா ஸ்டேட்ஸ்லேயுமே இதை நம்மளால் ஈஸியாக கல்டிவேட் பண்ண முடியும். இது மெயின் ரீசன் எப்படி இதை நம்மளோட கண்ட்ரியில் நம்மளோட ஸ்டேட்ஸில் கல்டிவேட் பண்ண முடியும் ஈஸியாக அப்படின்னு சொல்கிறேன்னா, ஹாட்டான கிளைமேட் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிளைமேட் தான் இதுக்கு சூட்டபிள் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த வெதர் கண்டிஷன் தான் இந்தியன் ஸ்டேட்ஸில் மற்ற கண்ட்ரியில் அதை விளைவிக்கிறத விட நம்மளோடதில் கண்டிப்பாக இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார்மிங் ஈஸியாக பண்ண முடியும். அந்த ஒரு மெயின் ரீசன்னால தான் மட்டுமே இந்தியாவில் பார்த்திங்க அப்படின்னா இதோட வளர்ச்சி டே பை டே இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. நார்மலாக எந்த பீரியடில் இதை நம்ம கல்டிவேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா February to March இதுதான் ஒரு ப்ராப்பரான டைம்ன்றாங்க. அப்போ தான் அந்த ஹாட் கிளைமேட் அப்படின்றது நமக்கு ஸ்டார்ட் ஆகும். ஏன்னா நம்ம கல்டிவேட் பண்ணி அதை ஹார்வெஸ்ட் பண்ணும்போது அப்ராக்சிமேட்டாக ஏப்ரல், மே, ஜூன் அந்த ரேஞ்ச் நமக்கு வந்துடும் ஹாட்டஸ்ட் கிளைமேட். அதே போல் pH லெவல் பார்த்திங்கன்னா 6.0லேருந்து 7.5 வரைக்கும் இருக்கணும். pH லெவல் உங்களோட சாயிலை சாயில் டெஸ்டிங் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னாலே உங்களோட சாயில் செக் பண்ணிடுவாங்க. மெயினாக பார்த்தீங்கன்னா இந்த செலைன் சாயில் அப்படின்வாங்க பார்த்தீங்களா, உப்புத்தன்மை உடையது, அந்த மாதிரி இடத்துங்களில் இந்த மாதிரியான பிளான்ட் வளராதுங்க. இப்போது நீங்கள் இதை பிளான்ட் ப்ரிப்பரேஷன்ஸ் பண்ணுறது, அதே போல் இதுக்கு ஃபார்மிங்ஸ்க்கான டீட்டெயில்ஸ் உங்களுக்கு எலாபரேட்டடாக எப்படி நீங்கள் இதை நடவு செய்யணும், எவ்வளோ நாளில் இதை ஹார்வெஸ்ட் பண்ணணும், எங்கே இதோட சீட்லிங்ஸ் கிடைக்கும், இதுக்கான பிஸ்னஸ் லோன்ஸ் எங்கேயாச்சும் இருக்கா, இந்த மாதிரி எல்லா டீட்டெயில்ஸுமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நார்மலாக பார்த்தீங்க அப்படின்னா எப்போயுமே நம்ம ஒரு ஃபார்மிங் பண்ணுறோம் அப்படின்னும் போது 2லேருந்து 3 வாட்டி பார்த்திங்கன்னா நம்மளோட நிலத்தை நம்ம உழுது அதுக்கப்புறம் தான் அதில் ஃபர்டிலைசர்ஸு, அதுக்கப்புறம் நம்மளோட சீட்லிங்ஸ் போடுறது, அதுலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு செடி முளைச்சி நம்ம இரிகேஷன்ஸை ஸ்டார்ட் பண்ணி அது நம்ம வீட் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே நம்ம பண்ணுவோம். ப்ராப்பராக நம்ம பண்ணுறது தான் எல்லா பிளான்ட்டுக்குமே. இந்த பிளான்ட்டை பொறுத்தளவுக்கு ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்கன்னா சீட்லிங்ஸ்னு எடுத்துக்கிட்டோன்னா 25,000லேருந்து 30,000 வரைக்கும் நம்மளால் பிளான் பண்ண முடியும். ஸோ அதிகமாக நம்ம இந்த ஊடு பயிர்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஊடு பயிராக நீங்கள் மரங்கள் சாகுபடி பண்ணுறீங்க அப்படின்னா அதில் இதை ஸ்டிவியாவை உங்களால் ஊடு பயிராக பண்ண முடியும். ஸோ மரங்கள் அப்படின்றது 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் அந்த மாதிரி நீங்கள் விட்டுருப்பீங்க. ஸோ அது பார்த்திங்கன்னா நல்லா உயரமாக நமக்கு வளர்ந்து அதுக்கப்புறம் அதோடைய தண்டுகள் எல்லாம் எக்ஸ்பெண்ட் ஆகி தான் அதை நம்ம ஹார்வெஸ்ட் பண்ணுவோம். ஆனால் அதுக்குள்ளவே இன்பிட்வீனில் பார்த்திங்கன்னா இதை மோர் தென் 20 to 30 டைம்ஸ் இந்த ஸ்டிவியாவை ஹார்வெஸ்ட் பண்ணிடலாம். ஸோ அந்த மாதிரி ட்ரீ பிளான்டிங்ஸ் நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னும் போது இன்பிட்வீனில் இதை நீங்கள் பண்ணலாம். ப்ராஃபிட்டை பொறுத்தளவுக்கு இந்த பிஸ்னஸில் ஒரு ஏக்கருக்கு பார்த்திங்க அப்படின்னா ட்ரைட் லீவ்ஸு கிட்டத்தட்ட 2700 கிலோ வரைக்கும் நமக்கு கிடைக்கும்.
இந்த ட்ரைட் லீவ்ஸ் பார்த்தீங்கன்னா ஹோல்சேலில் ரொம்ப ரொம்ப சீப்பஸ்ட் லெவல் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே மினிமம் 100 ரூபாய்க்காவது எடுப்பாங்க. ஆனால் 300 400 வரைக்கும் மார்க்கெட்டில் போகுதுங்க. ஆர்கானிக்காக போயிட்டீங்கன்னா இன்னுமே இது அதிகம். நமக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2,70,000 வரைக்கும் உங்களால் வருமானம் earn பண்ண முடியும். வெறும் இலையை நீங்கள் அப்படியே ட்ரைட் பண்ணி கொடுக்குறீங்கன்னா. இதுவே ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா உங்களால் 1,200 மினிமம் 1,200 இந்த ப்ராடக்ட்டை வந்து உங்களுக்கு வந்து வாங்குறாங்க பர் கேஜி. ஒரு டன் நீங்கள் பண்ணுறீங்க, இப்போது 2,700 கிலோ ட்ரைட் லீவ்ஸ் கிடைக்குதுன்னா ஒரு 1000 கேஜி அது பவுடராக எடுக்கிறீங்க அப்படின்னாலே 12 lakhs வரைக்கும் earn பண்ண முடியும். ஆனால் நீங்கள் இந்த பவுடர் இந்த ப்ராசஸிங் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆர்கானிக்காக நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னும் போது கிட்டத்தட்ட 8,500 வரைக்கும் ஒரு கிலோவே உங்களுக்கு வந்து இந்த ஸ்டிவியா பவுடர் வந்து போகுது. இது ஸ்டிவியா பவுடர் மட்டும் இல்லை, இது டேப்லெட்ஸ் வடிவில் இருக்குது உங்களுக்கு. அதே போல் பார்த்தீங்கன்னா டீ பேக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து டீ கூட வந்து மிக்ஸ் பண்ணியே இதை வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க. இதை எப்படி எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்கன்னா சேம் ஒரு சுகர் மில்ஸில் எப்படி சுகர் கேன் பண்ணுறாங்க அதே மாதிரி தான் பியூரிஃபிகேஷன்ஸ் பண்ணி ஃபில்ட்ரேஷன்ஸ் பண்ணி கிறிஸ்டலேஷன் ஆக்கி ட்ரையிங் ஆக்கி அகெயின் அதை பவுடர் ஆக்கி இந்த மாதிரி ப்ராசஸில் தான் இது வருது. ஆனால் என்னென்னா இந்த மாதிரி ப்ராசஸில் வரும்போது அதோட பியூரிஃபிகேஷன் ஆக்கும் போது அதில் கெமிக்கல்ஸ் எதுவும் இல்லாமல் நார்மலாக ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அதிகமாக இல்லாமல் அந்தந்த ப்ராடக்ட்டுக்குன்னு ஒரு சில கெமிக்கல்ஸ் வந்து குட் கெமிக்கல்ஸ் அப்படின்னு ஆட் பண்ணுவாங்க. அது வந்து நம்மளோட ஹியூமன் ஹெல்த்துக்கு எஃபெக்ட் ஆகாத மாதிரி அந்த மாதிரி ப்ராசஸிங்கில் நம்ம இதை ப்ராசஸ் பண்ணும் போது கண்டிப்பாக இது எதுக்காக மேனுஃபேக்சரிங் பண்ணுறாங்களோ கல்டிவேட் பண்ணுறாங்களோ அதோடைய பயன் வந்து போயிட்டு வெளியே கண்டிப்பாக வந்து பயனடையும். நம்ம ஊர் மட்டும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாலே நார்மலாக டயபெட்டிக்ஸ் அப்படின்றது டே பை டே வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. குழந்தைங்கள்லேருந்து முதியவர்கள் வரைக்கும் இது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போயிட்டுருக்கு. ஸோ இந்த ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து நபார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் பேங்க் ஃபார் அக்ரிகல்ச்சர் அண்ட் ரூரல் டெவலப்மெண்ட், அங்கேருந்து நமக்கு இந்த ப்ராஜெக்ட் ரிப்போர்ட்ஸ் நம்ம சப்மிட் பண்ணுறோம் ஒரு ஃபார்மர்ஸாக அப்படின்னும் போது அதுலேருந்து சப்சிடிஸ் நமக்கு கொடுக்குறாங்க. அதே போல் இந்த ஸ்டிவியான்றது மெடிசினல் பிளான்ஸ் போர்டு, அதில் மெடிசினல் பிளான்ட் கீழே வர்றதுனால 30% சப்சிடி, கிட்டத்தட்ட மேக்ஸிமம் 30 lakhs வரைக்கும் நமக்கு டோட்டல் காஸ்ட்லேருந்து இந்த சப்சிடிஸ் நம்மளால் வாங்க முடியும். அடிஷ்னல் சப்சிடிஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா NMBB இதோடைய லிங்க்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். 20% ஆஃப் சப்சிடிஸ் உங்களுக்கு டோட்டல் காஸ்ட் ஆஃப் ப்ரொடக்ஷன் இந்த ஃபார்மர்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணோம் அப்படின்றதுக்காக ஒரு சில சப்சிடிஸ் எல்லாமே இதில் ப்ரொவைட் பண்ணுறாங்க. டோட்டலாக பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டிவியா ஃபேமிலி அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா 154 ஸ்பீஷஸ் இதில் இருக்குது. ஆனால் 6 ஸ்பீஷஸ் மட்டும்தான் நார்மலாக கல்டிவேட்காக யூஸ் பண்ணுறாங்க. அதிகமான ப்ரொடக்ஷன் கொடுக்கும் நமக்கு, அதுக்காக யூஸ் பண்ணுறாங்க. நார்மலாக பார்த்தீங்கன்னா இதில் நிறைய டிசீஸும் இருக்குது. அதே போல் உங்களுக்கு ஹாட்டான கிளைமேட்ஸில் வந்து விளையக்கூடியது அப்படின்றதுனால நமக்கு த்ரூஅவுட் இந்தியாவில் வந்து ஹாட்டான கிளைமேட்ஸ் வந்து மோர் தென் 6 to 8 months இருக்கும். அதனால் இந்தியாவில் இதை வந்து ஈஸியாக நம்மளால் கல்டிவேட் பண்ண முடியும். வேர்ல்டு மார்க்கெட்லேயும் இதுக்கு நல்ல வெரைட்டிஸ் இருக்குங்க. அதே போல் இதோட கைண்ட்ஸு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட வெரைட்டிஸ், இந்த டைப்ஸ் ஆஃப் வெரைட்டிஸு இந்தியாவில் ஸ்பெசிஃபிக்காக நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸில் அதிகமாக வந்து விளையக்கூடியது. அதே போல் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அப்படின்ற குறிப்பிட்ட நேரங்கள் இருக்குது. 3 monthsலேருந்து 6 monthsக்குள்ளே அதை வந்து கல்டிவேட் பண்ணதுலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணணும், ஏர்லி மார்னிங் ஹார்வெஸ்ட் பண்ணணும். இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் உங்களுக்கு வந்து ஒரு சில வகைமுறைகள் இருக்கும் இல்லைங்களா, இந்த மாதிரியான ஸ்டெப்ஸ் தான் இதுக்கு இருக்கணும்னு இந்த பிளான்ட்டுக்கு. அந்த மாதிரி எலாபரேட்டடாக நீங்கள் கற்றுக்கணும் அப்படின்னா நம்மளோட தமிழ்நாடு அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்லேயே ஸ்டிவியா கல்டிவேஷன்ஸ்க்கான ட்ரைனிங்ஸு அது எப்படி நீங்கள் பண்ணலாம் கல்டிவேட் பண்ணலாம் இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க. ஸோ அவங்கள ரீச் பண்ணி நீங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கோங்க. இந்த பிஸ்னஸ் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபார்மிங்காக. ஸோ டிசீஸ்னு பொறுத்தளவுக்கு இதில் வந்து ஒரு சில குறிப்பிட்ட டிசீஸ் வந்து கண்டிப்பாக இருக்க தான் செய்யும். ஏன்னா இனிப்பு அப்படின்னும் போதே கண்டிப்பாக அந்த இடத்துங்களில் நமக்கு டிசீஸ் வரதான் செய்யும். ஸோ அந்த டிசீஸ்க்கான ஃபர்டிலைசர்ஸ் அதுக்கான உங்களுக்கு வந்து பெஸ்டிசைட்ஸ் ஆர்கானிக் பெஸ்டிசைட்ஸு இதெல்லாம் நீங்கள் யூஸ் பண்ணும்போது கண்டிப்பாக அது கண்ட்ரோலபிள் தாங்க. ஹார்வெஸ்ட் பண்ணுறது, அதே போல் ஸ்டோர் பண்ணுறது, பேக்கிங் பண்ணுறது, இந்த மாதிரி டீட்டெயில்டான விஷயங்கள் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ இதை ப்ராப்பராக நீங்கள் ட்ரை பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் பேக்கிங் பண்ணி இதை மக்களுக்கு கொண்டு போய் கொடுக்கும்போது கண்டிப்பாக இதோடைய விலைகள் வந்து ரொம்ப ரொம்ப குட் ப்ரைஸ் உங்களுக்கு போகும். அதுவும் இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராகவே இந்த ஒரு பிஸ்னஸை வந்து உங்களால் ரன் பண்ண முடியும். ஃபஸ்ட்டு உங்ககிட்ட ஒரு இடம் இருக்குன்னா ஜஸ்ட் ஒரு ட்ரையல் ப்ரைஸாக ஒரு சின்னதாக 1 சென்ட் 2 சென்ட்டில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அதில் எப்படி அவுட்புட் கிடைக்குது அப்படின்றத வச்சு இன்னும் அதிகமான ஏக்கர்ஸ் கணக்கில் நீங்கள் வந்து இந்த பிஸ்னஸை வந்து பண்ண ஸ்டார்ட் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோக்கு தேவையான லிங்க்ஸு டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா நம்மளோட சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ண மறக்காதீங்க. தேங்க்யூ.